ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் எஸ்டபிள்யூ டெவலப்மெண்ட் அசோசியேட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங்கில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீப் லேர்னிங் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுட் டெக்னாலஜி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, C++, ஜாவா, பைத்தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ளவுடு டெக்னாலஜிஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டடானது, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில், அப்படி இல்லை அப்படின்னா க்ளவுட் டெக்னாலஜிஸில், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 6 months தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 months வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து பிடிஎஃபாகவும் இருக்கலாம், டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து அவங்க வியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் ஃபைல்னு கொடுத்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண உடனே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.